ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம உக்காரை ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் அரை கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே விடாமல் நல்லா சவக்கணும். சவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சவந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது ஆறட்டும். அதுக்குள்ளே அதே பேனில் 1/2 கப்பு ரவை எடுத்துகிட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நான் இந்த ரவை வறுக்கும் போது மட்டும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நல்லா உதிரியாக வர அளவுக்கு நல்லா லைட்டாக பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க ரவையை. பாருங்க, இப்போ ரவையை வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் 2 டம்ளர் தண்ணி விடுறேன். இப்போ பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். பாசிப்பருப்பு ஆட் பண்ணி வேணுங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குழவாக வேகிற அளவுக்கு நல்லா கொதித்து வேகட்டும். இது நல்லா வேகட்டும். இப்போ 3/4 வெந்திருக்கு இல்லையா? இப்போ வேணுன்னா கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிற தண்ணியிலே இது வேகட்டும், அதனால் விட்டுட்டேன். உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் அதே கடாயில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/4 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது நல்லா கரையிற வரைக்கும் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இது போட்டதுக்கப்புறம் ரவை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், இல்லைனா கட்டி தட்டிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கையோடு அப்படியே கலரின்ண்டே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அப்போ தான் கட்டி தட்டி இல்லாமல் ஒன்று போல் சேர்ந்து வேகும். இப்போ ரவாவை நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ரவா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பாசிப்பயிறு, அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்க வந்துருச்சு. இப்போ 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா வெல்லம் வேறு 1/4 கப் சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா லூஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் கெட்டி ஆகும். ஸோ சர்க்கரை போட்டு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா டக்குன்னு கடாயில் உட்காந்துரும். அதனால் கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது இது கூட ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நீர்க்க கரைச்சிட்டு இப்போ நம்ம கெட்டியானதில் அந்த ஸ்வீட்டில் இதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நல்லா லூஸ் ஆகி கரெக்டாக இருக்குது. இந்த பதம் நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடானதும் இப்போ முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன், அதனால் மெதுவாக செவக்கிற பதம் வரும். அதுக்குள்ளே நம்ம 2 சில்லு தேங்காவை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி அந்த முந்திரி திராட்சையோடு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. நல்லா வறுத்து விட்டால் தேங்காயும் நல்லா பொன்னிறமாகும், அதே டைம் முந்திரியும் நல்லா பொன்னிறமாக ஆகிடும். பொன்னிறமாக நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்வீட்டோட இந்த முந்திரி தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சுவையான புதுவிதமான உக்காரை ஸ்வீட் ரெடி. இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.